நான் எதுவும் மறந்துக்கூடாதான்னு எழுந்துட்டு வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் தி ட்ரைலர் அ லாட். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு புரியுது. முதல்ல இந்த படம் எனக்கு என்னோட கேரியரில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் பாஸ்கர் சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஹீ இஸ் தி ஒன் ஹூஸ் கன்வின்ஸ்ட் மீ டு டூ திஸ் ஃபிலிம். அண்ட் அப்புறம் பிவிபிக்கு வர பிவிபி சார் மாதிரியே ரொம்ப ஸ்டைலிஷ் லாவிஷான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது. யா, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ராஜீவ் சார், வினய் சார், நரேந்தர், சங்கர் சார் எல்லாருக்கும். அண்ட் குஹன் சார் சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இது வந்து அண்ட் ஹீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நான் இது வரைக்கும் அவ்வளோ ஸ்வீட்டான பர்சனை மீட் பண்ணதில்லை சத்தியமாக. யூஆர் ரியலி கூல் எப்போவுமே. அண்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு செட்டில். அண்ட் அவரோட ஒர்க் வந்து அந்த சீனோட மூட்னை எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கோஸ்டார்ஸ் ஆர்யா சார் அவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுனால தான் நான் சிரிச்சே ஃப்ரீயாக இருந்தேன் இந்த செட்டில். தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அண்ட் ராணா சார், எல்லார் ஹீரோஸ்கிட்டையும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஹைட் மேட்ச் பண்ணணும். அது ஆப்வியஸாக நான் பண்ணிட்டேன் இது முன்னாடி கூட. ஆனால் ராணா சார் கூட மட்டும்தான் உக்காந்தப்போ கூட ஹைட் மேட்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு எனக்கு. அண்ட் பட் நான் எப்போவுமே நினச்சி பார்க்கல அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்கன்னு ஸ்பாட்டில் ஆக்டிங் பற்றி. ஆனால் அவ்வளோ கேர் எடுத்துகிட்டு ஒரு புக் இருக்கும், அவரோட ஃபுல் டைலாக்ஸ் எல்லாமே தெலுங்கில் எழுதிட்டு மக்கப் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். தேங்க்ஸ். அண்ட் பாபி சார் அண்ட் பார்வதி மேனன், சாரி பார்வதி, ரெண்டு பேர் பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, தே ஆர் ஆல்ரெடி ப்ரூவ்ட். அண்ட் அதுக்கப்புறம் இதில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார், ரேகா மேம், சரண்யா மேம், இவர் கூட எல்லாமே ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் நிறையா பார்த்தா எனக்கே புரியல என்ன எழுதிட்டு. ஓகே, இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் அப்பாவுக்கும் தேங்க்ஸ். என்னோட அம்மா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல நடிச்சிருக்காங்க, அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. உங்கள் லக்கு இதிலும் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அகெயின். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல், இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இது நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம். கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஃபர்காட் கோபி சுந்தர் சார் மியூசிக். மோர் தென் தி சாங்ஸ் ஐ லவ் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ். அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அவர் இங்கே இல்லை. தேங்க்ஸ் லாட் ஃபார் தி மியூசிக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். யாராவது மறந்துட்டேனான்னு தெரியல, எழுதிட்டேன் ஆனாலும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அஞ்சலி மேனன் மேம்க்கு அண்ட் ஹோல் பெங்களூர் டேஸ் கேஸ்ட்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நஜ்ரியாவுக்கு, ஃபஹத் ஃபசலுக்கு, துல்கர் சல்மான், நிவின் பாலி எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். அன்பேண்டா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும். அது என்னென்னா, ஸ்ரீதிவ்யானால் இவ்வளோ பேச முடியுமான்னு எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அவங்க வந்து ஓகே ஓகே பிரதர் enough ஓகே, இட்ஸ் நாட் ஃபன்னி. ஓகே, அவங்க வந்து ஸ்பீச் எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து உட்காந்தோன்னே எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, கோபி சுந்தர் யார் அப்படின்னு கேட்டாங்க.
பாபிட்டா இப்போ ஸ்பீச் போக போக வந்து கோபி சுந்தரெல்லாம் தேங்க் பண்ணி அவங்க ஏதோ ரொம்ப வருஷமாக பழக மாதிரி பேசினாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்றது வந்து வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு பிவிபி சார். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ஹி வாண்டட் டு மேக் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து ஒரு எல்லா லாங்குவேஜஸும் ரைட்ஸ் வாங்கினார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, போஜ்பூரி, பீகார் எல்லாம் வாங்கினார்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஹி ரியலி லவ் த ஃபில்ம். அண்ட் கண்டிப்பாக கால் பண்ணி வந்து ஹி செட் ஹி வாண்டட் டு டூ இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் பைலிங்குலாக பண்ணலான்னு ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒளி தமிழில் தான் இப்போ எடுத்திருக்கோம். அது வந்து பொம்மர்லி பாஸ்கர் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரீமேக் படமாக இல்லாமல் ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி அது ப்ரெசென்ட் பண்ணோம், ட்ரூ டு த ஒரிஜினல், ஒரு இமோஷ்னலாக எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ஒரு பிளானிங் வந்து ஃபினாமினலாக இருந்தது. ஸோ நான் எப்போவுமே அது எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே பேசிகிட்டே இருப்போம் உங்களோட ஒர்க் பற்றி. அண்ட் குஹன் சார், சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் வந்து ஒரு இந்த படம் வந்தோடனே ரிலீஸ் ஆனோடனே ஒரு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருந்தது. விஷுவலாக வந்து ஒரு பயங்கர கிராண்டியர் இருக்குன்னு. ஸோ அதை விட ஒரு பெட்டராக இந்த தமிழில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு குஹன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வெரி வெரி ஹெல்தி, வெரி வெரி ஜெனுவன் பீப்புள். ஸோ ஸ்ரீதிவ்யா, பாபி, ராணா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த படம் ஷூட்டிங்கில் இருந்தோம். ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக பெங்களூர் டேஸ் 2, 3 வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் நாட்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னோட டைரக்டர் பாஸ்கர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். என் ப்ரொடக்ஷன் பிவிபி சார் இருக்கும். பாஸ்கர் சார் படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பொம்மரிலேருந்து பருகு, ஆரஞ்சு எல்லா படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃபேமிலியோட வேல்யூ வந்து நிறையா இருக்கும். பயங்கரமாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபேமிலியோட வேல்யூஸ்ன்றது அவரோட எல்லா படத்துலையும் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த ஃபேமிலி வேல்யூஸ்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ ஹீ ஜஸ்டிஃபைட் இட் 100%. இது அவர் பண்ண வேண்டிய படம் தான் தமிழில் அப்படின்றது வந்து 100% அவர் தான். நெக்ஸ்ட் என் கோஸ்டார்ஸ் ஆர்யா, ராணா, ஸ்ரீதிவ்யா, ஸோ எல்லாருமே ஒரு வண்டர்ஃபுல் கோஸ்டார். ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். எப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சுன்னு ஒன்றுமே தெரியல. வெரி ஹாப்பி. இந்த படத்தில் எனக்கு நான் இருக்கேன், இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக என் டைரக்டருக்கும், என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிவி சாருக்கும் சரி, ராஜீவ் சார், வினய் சார், சங்கர், நரேன் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். சும்மா இருங்க, தமிழ் அவ்வளோ ஃப்ளோவில் வராது. ஆல்ரெடி ஸ்ரீதிவ்யா சொன்னிட்டு இதுயா சொல்லு. ஸோ வந்து ஆல்ரெடி ஸ்ரீதிவ்யா சொல்லிட்டாரு எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னு. படிக்கல, பேசவும் சரியா தெரியாது, வராது. பட் இங்கிலீஷில் ஒரு கேள்வி இருக்கு. இட் சேஸ் இஃப் யூ வாண்ட் சம்திங் ட்ரூலி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் யூ வில் ஆல்வேஸ் கெட் இட். நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர் டேஸ் பார்க்கும்போது மலையாளமில் அந்த பிரசாத் கேரக்டர் தட் ஃபாத் ஃபாசில் பிளேட், தட்ஸ் அ ஃபிலிம், தட்ஸ் அ ரோல் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிளே. சரி போய் தெலுங்கில் பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்டால், சார் நீங்கள் ஆஃபர் பண்ண 3 times வந்து பிவிபி ஆல்ரெடி வாங்கிட்டார் சார்னு ஐ காட் அ கால். But I'm very, very happy that PV made that first call to me. And then Bhaskar came right after that and told me this character. It's been a 5-year dream. I always wanted to see my picture on a Tamil poster, on a straight Tamil film, and finally this has happened. So I have to thank the entire team and the cast of this film. Whether it's Arya, whether it's Bobby, whether it's Divya. All of them have made me feel like home. They've made me comfortable in this film. It was truly, truly a joy ride, and I wish all of you like this film and enjoy this. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேடைகளில் வந்து கடந்த ஒரு 8 வருஷமாக தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தேன். முதல் தடவையாக தமிழில் பேச கிடைச்ச வாய்ப்பு. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேசினாலும் பொறுத்துங்க. முதல்ல என்னென்னா விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. அதே மாதிரி இயக்குனர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. ரொம்ப வருஷம் கழித்து
நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த படம், தமிழில் படம் பண்ணோம் அப்படிங்கிறது. இயக்குனர் தனி ஒருவன் ராஜா தான் வந்து நான் ஈடுபட போகிறதுக்கு காரணம். அதனால் வந்து அவரோட வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் நாட்கள்ல இருந்து என்னோட நெருங்கிய நண்பர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி நிறைய சொல்லிக்கிற இது வந்து இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ இன்ஸ்டியூட் முடித்தப்போ தெலுங்கில் அப்பா படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மோகன் சார். ஸோ அந்த படத்தில் வந்து உதவி இயக்குனராக பணிபுரியறதுக்கு போனேன். ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, அப்பா வந்து ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வேலை வாங்குவார். ஒரு கடின உழைப்புனா என்னன்றதை முதல் தடவையாக கற்றுக்கிட்டோம். ஸோ என்னென்னா, ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ உழைப்பை போடணும் அப்படின்றது, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது வந்து ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஸோ ஒரு மிலிட்ரி ரூல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒழுக்கத்தையும் கடின உழைப்பையும் வந்து அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ சினிமா வந்து இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டது பாதின்னா, மிச்சம் எல்லாம் அப்பாட்ட கற்றுக்கிட்டது தான் நிறைய. அது வந்து அதுக்கு வந்து அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கடமைப்பட்டிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படம் வந்து பிவிபி சார் தான் வந்து கால் பண்ணி, இப்படி ஒரு படம் பாரு, படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு யோசனை இருந்தது. இப்பயும் வந்து அவர் வந்து உட்காருங்கன்னா, அவர் வந்து பின்னாடி நின்றுட்டே இருக்கார். இவ்வளோ பெரிய படத்துக்கு பின்னாடி வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருந்தால், அந்த ஒரு வருஷமும் அவருடைய சப்போர்ட் வந்து இப்போ அவர் எப்படி நின்றுட்டுருக்காரோ அதே மாதிரி எங்கள் பின்னாடி வந்து அந்த சப்போர்ட் அப்படியே இருந்தது. தேங்க்யூ சார், உங்களால் தான் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய காஸ்டிங்கோட நல்லா வந்து வர்றதுக்கான முக்கியமான காரணம். அதே மாதிரி வந்து அவர் ஆர்யா அவரோட வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணி அப்போ முடியாமல் போச்சு. ஸோ இந்த தடவை வந்து மறுபடியும் அவரோட படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஆள் ஆர்யா. அதே மாதிரி ராணா, அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும், நல்ல நண்பர். ஸோ அவரோட இந்த படத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாபி சிம்மா, ஸ்ரீதிவ்யா, பார்வதி, லக்ஷ்மி ராய், சமந்தா, இவங்க எல்லாரோடவும் ஒரு மிகப்பெரிய வந்து என்னென்னா, சரண்யா மேடம், பாஸ்கர் சார், கேகா மேடம், ஸ்ரீரஞ்சனி மேடம்ன்ட்டு ராஜா சார் எல்லாரோடும் வந்து ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோட பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய டெக்னீஷியன்ஸ், குஹன் கேமரா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். ஆர்ட் டைரக்டர் கதிரோட பண்ணது, மார்த்தாண்ட வெங்கடேஷ், இவங்க எல்லாரோடும் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்னோடய டீமில் வந்து சங்கர். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக வந்து என்னோடய வந்து பேக் போனாக அவர் தான் கூட இருந்து இதை வந்து ரன் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ராஜீவ் சார், வினய் சார் எல்லாருக்கும். அதே மாதிரி வந்து முக்கியமாக இந்த படம் என்னென்னா, இசையமைப்பாளர் இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா. வழக்கமாக கடகடன்னு எல்லாத்தையும் பேசிட்டு அவரை தான் மறந்துட்டு போயிடுவோம். ஐயோ ஒரு நிமிஷங்க அவரை பற்றி பேசுகிறோன்னு வருவோம். இந்த தடவை க்ளீனாக பேசிடுறேன். கோபி சுந்தர், அவரால் இன்றைக்கி வர முடியல. ஃபைனல் ரீரெக்கார்டிங் ஒர்க்கெலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அவரால் வர முடியல. மிக பிரமாதமாக வந்து சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பழனி பாரதி சாரோட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அவர் வீட்டில் போயிட்டு உட்காந்து பாடல்களை வந்து எழுதி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ என் படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2 பாடல்கள் மிக பிரமாதமாக எழுதியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். அதே மாதிரி விவேகா, அவரும் வந்து ராஜா மூலமாக நண்பர். அவரும் வந்து படத்தில் பாடல் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கார்கி வந்து சொன்ன மாதிரி நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கல, த்ரூ ஃபோன்லேயே வந்து பேசிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் முதல் தடவை மீட் பண்ணுறேன். பாடல்கள் வந்து மிக பிரமாதமாக வந்திருக்கு. எல்லா பாடல்களும் எனக்கு பிடித்த பாடல்கள். நீங்கள் இந்த பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து தமிழில் படம் பண்ண வரேன்னு எவ்வளோ நண்பர்கள் வந்து இருக்காங்க. தரணி அண்ணன், ராதாமோகன் சார், இந்த மாதிரி வந்து டைரக்டர்ஸ், அன்பு, எல்லாரும் வந்து எல்லாருடைய சப்போர்ட்டையும் எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் பிளஸ்ட். ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து இவ்வளோ பேரோட வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் தொடரணும். பொம்மரிலு பாஸ்கர் அவருக்கு கூட இந்த படத்தில் 2 பாடல்கள் வேலை பார்த்துருக்கேன். 2 அழகான பாடல்கள் கோபி சுந்தரோட இசையில். இன்னைக்கு காலையில் தான் வந்து நம்ம தனி ஒருவன் ராஜா அவர்கள் வந்து என்னை வந்து பொம்மரிலு பாஸ்கருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். இவர் தான் கார்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட்டில் 2 பாட்டு எழுதிட்டு இன்றைக்கி தான் வந்து அவரை சந்திக்கிறேன். கோபி சுந்தர் கூட 3 படம் வேலை பார்த்துருக்கேன். இன்னும் அவரை பார்த்ததே இல்லை. அவர் முகம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. இன்றைக்கும் வரல அவர். ரொம்ப இந்த படத்தோட இசை நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்போவுமே வந்து
இயக்குனர்களோ ரசிகர்களோ எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாடல் கேட்கும்போது அது ரொம்ப புதுமையாக இருக்கணும்னு கேட்பாங்க. அதே சமயத்தில் அந்த பாடல் கேட்ட உடனே பிடிக்கணும்னு வாங்க. இது ரெண்டுமே ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான கண்டிஷன்ஸ் ஆக்சுவலி. ஒரு பாட்டு வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணால் அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே சமயத்தில் ரொம்ப கேட்ட உடனே பிடிச்சிருச்சுன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு ஃபீலிங் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் அழகாக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே கொடுத்துருக்காரு. மாங்கல்யம் தந்துநானி பாட்டு வந்து ஏற்கனவே பெரிய ஹிட். அது வந்து பெங்களூர் டேஸில் இந்த படத்துலையும் வந்து ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்காரு. ஒரு பூவை பூட்டி வைக்கும் விஷயம்தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரியான ஒரு வரி ஒன்று எழுதியிருக்காரு. அதே மாதிரி பழனி பாரதி அவர்களோட இன்னொரு பாடலில் இருக்கிற வரியும் நான் ரொம்ப ரசித்தேன். அந்த இன்னொரு பாடலில் வந்து மேகம் போல என்னை ஏற்றி விட்டாய் தூர தோன்றுகிறது என்ற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகான ஒரு வரிகள். விவேகா அவர்கள் வந்து இதே மாதிரி இந்த பெங்களூர் இந்த ஊரை பற்றி சொன்ன ஒரு இது வந்து அந்த பெங்களூர் டூரிசம்க்கு அந்த பாட்டை அப்படியே யூஸ் பண்ணலாம். அந்த பெங்களூரை சுற்றி காட்டுறதுக்கு அவரோட வரிகள் மட்டுமே வந்து அழகாக அதை காட்சிப்படுத்துது. அதை வந்து கேவி குஹன் அவர்கள் அழகாக படம் பிடிச்சிருக்காரு அந்த பெங்களூரை. 2 பாடல்கள் இந்த படத்தில் நான் பண்ணது வந்து, ஒரு பாடல் வந்து நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஆர்யா பார்வதி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த சாங். அந்த எனக்கு வந்து இந்த படம் பெங்களூர் டேஸ் நான் பார்த்தப்போ எனக்கு அந்த படத்தில் வந்து 2 சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த 2 சிச்சுவேஷன். இந்த 2 சிச்சுவேஷன் தமிழில் வந்துச்சுன்னா நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன். எப்படி அதை நினச்சாருன்னு தெரியல, பாஸ்கர் வந்து என்னை கால் பண்ணி கரெக்டாக அந்த 2 சிச்சுவேஷன் மட்டும் எனக்கு கொடுத்தாரு. அதில் அந்த நான் மாட்டிக்கொண்டேன் பாடல் ஒன்று, எப்படியெல்லாம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பாடல். தமிழுக்குள் போதை போல உன்னில் மாட்டிக்கொண்டேன், கவிதைக்குள் குழப்பம் போல உன்னில் மாட்டிக்கொண்டேன், மண்டைக்குள் பாடல் போல உன்னில் மாட்டிக்கொண்டேன், ஆசைக்குள் ஏக்கம் போல உன்னில் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து எப்படி அந்த பெண்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகும். இன்னொரு பாடல் வந்து என் விழியின் கனவு உன் சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மணிரத்னம் வாலி இளையராஜா அவர்கள் கூட்டணியில் வந்த ஒரு பாடல், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோன்ற ஒரு பாடல். அந்த பாட்டில் வந்து ஒரு ஆணோட பார்வையில இருந்து கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இந்த பாடலோட சூழல் வந்து பதில் சொல்லுது ஒரு பெண்ணோட பார்வையில இருந்து. ரொம்ப அந்த அதை படமாக்கி இருக்கிற விதமும் வந்து எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. அந்த இசையும் அந்த பெண்ணோட குரலும் வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப ஆழமான ஒரு பாடல் அந்த பாடல். அந்த 2 பாடல்களும் பணியாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த பிவிபி நிறுவனத்துக்கும் கோபி சுந்தருக்கும் பொம்மரிலு பாஸ்கருக்கும் என்னுடைய நன்றி. இது வந்து நான் மலையாளமில் பண்ண கேரக்டர் தான். அதையே தமிழில் கேட்கும்போது நாம் எப்பொழுதுமே ஒரு லாங்குவேஜ் வந்து மலையாளம் பண்ணிவிட்டு தமிழ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் வென் ஐ வாஸ் டூயிங் புன்னகை மன்னன் வந்து அப்போ எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு கமல் சாரோட பேரில் அந்த சின்ன கேரக்டர் தான் அப்படின்னு ஒரு 10 days ஷூட்டிங் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. கமல் சார் இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்கிறதையும் பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது தான் ஆக்ட் பண்ணேன். பட் படம் ஃபுல்லாக ரேவதி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படம் இன்றைக்கும் பேசப்படுது. அது மாதிரி இந்த ஷூட்டிங் அப்போ மலையாளமில் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. கீழே விழுந்துட்டு கையில் அடிபட்டிருந்தப்போ அஞ்சலி மேனன் ஷி கால் மீ. இந்த கேரக்டரை பற்றி சொன்னாங்க, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. த கேரக்டர் இஸ் வெரி ஸ்மால் கேரக்டர் ஆனால் பெஸ்ட் கேரக்டர். நாங்கள் வந்து இது ஒரு 3 o'clock நைட் எடுத்தோம். இது மலையாளத்தில் ஒரு 3 days ரொம்ப மைனூட்டாக பேசி என்னோடய வீட்டில் என்னுடைய ஃபாதர் எப்படி இருப்பாங்க அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஷீ இஸ் அ வெரி கிரேட் ஒரு தமிழ் ஒரு லேடி டைரக்டர் அப்படி ஒரு டேலண்டடாக இருக்காங்கன்னா ஷீ இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் லேடி. ஸோ அந்த படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டட், யூ ஆர் ஜஸ்டிஃபைட் தட் கேரக்டர் அப்படின்னாங்க. அது தமிழில் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு ஒரு டவுட்டாக இருந்தது எனக்கு. ஏன்னா மலையாளம் பண்ணும்போது வேறு டைப்பாக இருக்கும், தமிழுக்கு நமக்கு வேறு டேஸ்ட்டு, தெலுங்குக்கு வேறு டேஸ்ட்டு. அதனால் நான் திருப்பியும் டேரக்டர் பாஸ்கர்ஜிகிட்ட கேட்டேன், சார் இது கரெக்டாக இருக்குமா, நான் தான் பண்ணுமா இல்லை பண்ணுங்க பாருங்க. இப்போ நான் இந்த டீசர்லாம் பார்த்ததுக்கு பிறகு பெட்டர் தென் மலையாளம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வெல் டேக்கன் சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆக்டர்ஸ், ஆர்யா, ராணா, சிம்மா. ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட்டு நல்ல கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். படம் நல்லபடியாக ஹிட் ஆகணும். தேங்க்யூ வெரி மச். பெங்களூர் நாட்களில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் பெங்களூர் நாட்களில் நானும் ஒரு பங்குன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்காக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மலையாளத்தில் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற கேரக்டர். ஆனால் அப்போ நான் நினைக்கவே இல்லை அந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்ட்டு.
மலையாளத்தில் என்னோட கேரக்டர் பண்ணது வந்து ஊர்வஷியோடைய அக்கா கல்பனா அவங்க பண்ணாங்க. கல்பனாக்கு நான் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தேன், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். அப்போ கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படம் நான் பண்ணுவேன்ட்டு. ஸோ அப்படி ஒரு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். ஸோ ரொம்ப ஆசையோட ரொம்ப சந்தோஷமாக பண்ண ஒரு கேரக்டர். டேரக்டர் என்கிட்ட அந்த கேரக்டர் சொல்லும்போது சொன்னேன், மலையாளம் மாதிரியே எடுக்கணும், மலையாளம் மாதிரியே எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சிருந்தது. பட் அது மலையாளத்தை விட பெட்டராக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கு ஐ ஷுட் ரியலி தேங்க் பாஸ்கர் சார், கேமராமேன் குஹன் சார். சொன்ன மாதிரி எங்களை எல்லாம் கரெக்டாக எங்கள் முகத்தில் எந்த நாங்கள் கேமராவை மிஸ் பண்ணாலும் எங்களை பிடிச்சி கேமராக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ ரியலி விஷ் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹூ ஹேவ் ஆக்டட் இன் திஸ் மூவி அ கிரேட் சக்ஸஸ். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பெங்களூர் நாட்கள் மலையாளத்தில் சக்கப்போடு போட்ட படம், தமிழில் ஒரு பெரிய கூட்டணி. பல கொள்கையை விட கூட்டணி தான் ஜெயிக்கிறது. அதில் இப்படி ஒரு ஆணா அப்படின்னு எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கிற ராணா, பாரியா நம்ம ஆரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஆரியா, எந்த ரோலுக்கும் சிம்மம் மாதிரி ஜெயிச்சு காட்டுகிற பாபி சிம்ஹா, இவங்க 3 பேரோட என் பொண்ணா ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான கூட்டணி. பொம்மரில் பாஸ்கர் ரொம்ப அமைதியான ஒரு டைரக்டர், இல்லாட்டி என்ன மாதிரி ஆள்லாம் வச்சு வேலை வாங்க முடியாது. ரொம்ப சிரித்த முகமாக, அதே சமயம் நல்ல சிந்தனைகளோட தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வடிவமைச்சிருக்கிறார். ஒரு அருமையான வெற்றி கூட்டணி இது. சரண்யா மேடம், எம்எஸ் பாஸ்கர் சார், உங்கள் ரேகா மேடம், உங்கள் ஸ்ரீரஞ்சனி, எல்லாரோடையும் இணைஞ்சு நடித்தது ஒரு அருமையான அனுபவம். எம்எஸ் குகன் சாரை சொல்லணும், ஏன்னா அவர் கேமரா பின்னாடி இருப்பார், ஆனால் எங்கள் முகங்களில் என்ன இருக்கிறதோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். சில சமயம் என்னை விட்டு கேமரா போன பிறகு நான் நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், அது எனக்கு தெரியாது. அதனால் ரொம்ப பிரியமான ஒரு அருமையான ஒரு டீம் இது. பெங்களூர் நாட்கள் என்கிற பெயரே ஒரு கவிதையாக இருக்கிறது. ஒரு பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் மீது தங்கள் கனவை ஏற்றி சிரமப்படுத்துகிற காலம் இது. அப்படி இல்லாமல் அவரவர்களுக்கென்று வாழுகிற உரிமை இருக்கிறது, தங்கள் எதிர்காலத்தை தெரிவு செய்கிற ஒரு திறமை இருக்கிறதுன்றதை உணராத பெற்றோர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இடையே இருக்கிற நெருக்கடி தான் இந்த திரைப்படம். நம்ம மக்களுக்கு ரொம்ப நாளாச்சு பேய் படமாக பார்க்குறோம், சண்டை படமாக பார்க்குறோம், குடும்ப படம் பார்க்குறதே இல்லைன்னு ஒரு உணர்வு இருக்குது. அந்த ஏக்கத்தை பெங்களூர் நாட்கள் தீர்க்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது ஒரு அருமையான ஃபேமிலி சப்ஜெக்ட், அதே சமயம் பப்ளியாக ரொம்ப லைவ்லியான ஒரு சப்ஜெக்ட். அதனால் இந்த திரைப்படம் பெரிய வெற்றிகளை அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டைரக்டர் அவர்களுக்கு நன்றி. பிவிபி ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றிகளை குவித்திருக்கிறது. மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த திரைப்படம் இந்த புத்தாண்டில் நிச்சயம் பெரிய வெற்றியை அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள், வணக்கம். I take this chance to thank Bommarlu Bhaskar sir for casting me, especially with Sridivya. I mean, somehow what she said, I think I really loved working with her then, and now also I enjoyed every bit of it. Raja sir. And இன்னைக்கு வந்து I really didn't see Bangalore days when I was shooting for the film. அதனால் எனக்கு அந்த ஃபீல் அவ்வளோவா தெரியல. அண்ட் when I began shooting for the song, எனக்கு ரொம்ப I began to get very curious. ஏன்னா அவ்வளோவா நான் போய் படம் பார்க்கறதில்ல. அப்போ தான் I realized, oh my God, this is like really very lively. இன்னைக்கு when I've come for the audio launch, இன்னைக்கு வந்து trailer பார்க்குறதும், seeing all the songs were like so rocking that I can't wait. எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது படம்னு தோணுது. அண்ட் சத்தியமாக தமிழ் ஆடியன்ஸ் are going to really go crazy இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ், இந்த படத்தில் இருக்கிறதுக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ டேக் திஸ் சான்ஸ் டு தேங்க் PVP Cinema for letting me be a part of this beautiful crew, and thank Bhaskar sir for all the guidance and support. Guhan sir for showing me little nice. Guhan sir, thank you so much. I happen to know him for very, very long time, so it's been a pleasure to work with you. Wishing the team all the very, very, very best of success. Thank you and God bless. பேரை கேட்ட உடனே ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். பொம்மரிலு பாஸ்கர் அவர்களை பற்றி நான் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துக்கு மோகன்ராஜா அவர்களுக்கு பாடல் எழுதும்போதே அவர் நிறைய சொல்வார் அவருடைய நட்பை பற்றி. அதே போல் எடிட்டர் மோகன் ஐயா அவர்களும் அது நம்ம வீட்டு பிள்ளை அப்படிம்பார். அப்போவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அறிமுகம் எனக்கு முதல்ல இருந்தது.
இந்த படத்தில் ரொம்ப ஒரு அழகான பாடல், பரபரப்பாக ஒரு ஊர் பெங்களூரு, பரவசமாக 3 பேர் தாறுமாறு என்கிற அந்த ஊரை பற்றிய அழகுகள் கொண்ட ஒரு பாடல். ஒரு திடீர்னு குக்கிராமத்தில் இருக்கிற 3 பேர் வந்து பெருநகரத்துக்குள் வந்து விழுகிற போது ஏற்படுகிற ஒரு பரவசமான உணர்ச்சி, அந்த நகரினுடைய பிரம்மாண்டம், அந்த நகரினுடைய ஒரு வசீகரம், பயம் கலந்த ஒரு ஈர்ப்பு எல்லாமும் சேர்ந்து இருக்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கிறது. தொட்டி மீனை கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே விட்டது போல ஒரு பரவசமான உணர்வு என்றெல்லாம் நான் அந்த பாடல் எழுதியிருக்கேன். கட்டுப்பாடு கட்டி போட யாரும் இல்லை, கட்டுப்பாடு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருகிற அந்த பாடலாக வரிகளாக அந்த பாடல் வந்திருக்கு. நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறுகிற ஒரு பாடலாக இருக்கும் என்பதை இப்போது நான் அந்த விஷுவல் பார்த்த உடனே உணர்ந்து கொண்டேன். இந்த படம் பொம்மரிலு பாஸ்கர் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து பெங்களூர் நாட்கள் நம்ம வந்து மலையாளத்தில் பார்த்ததை விட பல மடங்கு மேம்படுத்திய ஒரு வடிவமாக இங்கே இருக்கும். ஏன்னா அனார்கலியினுடைய அழகை சலீமின் கண்களால் பார்த்தாதான் அதனுடைய அழகு தெரியும் என்பார்கள். அது மாதிரி பொம்மரிலு பாஸ்கர் அவர்கள் எது மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, மிகப்பெரிய அழகுகள் கொண்ட ஒரு படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதே போல் கோபிச்சந்தர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே பாடல் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் எழுதுனது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகான இசை. என்னோடு பாடல் எழுதியிருக்கிற அண்ணன் பழனி பாரதி அவர்கள், என்னுடைய சகோதரர் மதன் கார்கி அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு பாட்டு நல்ல பாட்டா கெட்ட பாட்டா என்று விவாதத்திற்கு உள்ளாகி காவல் நிலையத்தின் படிக்கட்டுகளிலும் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளிலும் ஏறி இறங்கி கொண்டிருக்கிற நாட்களில் பெங்களூர் நாட்கள் என்கிற ஒரு அழகான படத்தின் இனிமையான பாடல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாடல்கள் நிரம்பிய வாழ்க்கையை யாராலும் நிராகரிக்க முடியாது. பெங்களூர் நாட்கள் என்கிற இந்த படத்தின் பாடல்கள் நம்மை நமது நிலாக்கால நாட்களை நோக்கி, மழைக்கால நாட்களை நோக்கி, வானவில் நாட்களை நோக்கி, வசந்தகால நாட்களை நோக்கி, காதல் நாட்களை நோக்கி, கல்யாண நாட்களை நோக்கி, கவிதை நாட்களை நோக்கி, கனவு நாட்களை நோக்கி கைப்பிடித்து அழைத்து செல்கிற அழகான பாடல்கள். ஒவ்வொரு மனிதனும் தனது நினைவு பாதையை நின்று திரும்பி பார்க்கும்போது நிற்கவும் நின்று ரசிக்கவும் அழகான ஞாபகங்கள் இருக்கும். அந்த அழகான ஞாபகங்களால் இந்த படமும் பாடல்களும் உங்களை தாளாட்டும். இந்த படத்தில் மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை என்கிற பாடலையும், ஆக மொத்தம் என்னை ஆழ மொத்தம் மாத்திரா என்கிற ஒரு பாடலையும் எழுதியிருக்கிறேன். என்னோடு நண்பர் கார்கி அவர்களும் விவேகா அவர்களும் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலை எழுதுவதற்கு எனக்கு ஒரு 1000 சிறகுகளை கட்டிவிட்டவர்கள் வெற்றி இயக்குனர் பொம்மரிலு பாஸ்கர் அவர்களும் இசையமைப்பாளர் கோபி சுந்தர் அவர்களும். இவர்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.